ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரில் சிக்கிக்கிறது யாருன்னா நம்மள மாதிரி ஏழைப்பாளிங்க தான், எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்க நம்ம. ஏன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு டே 23 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரில் முக்கியமான ஆயுதம்னா ஹர்மோஸ்ன்ற நீர்வழித்தடம் தான். ஹர்மோஸ் அப்படின்றது ஒரு கடல் வழித்தடம், லைக் 30 கிலோமீட்டர் வாட்டர் ஸ்ட்ரக்ச் கொண்ட நேர்வழி பாதை இது. மிடில் ஈஸ்ட்டில் இருக்க எல்லா வகையான ஆயில் கண்டெய்னர்ஸுமே இது வழியாக தான் போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டில் இருக்க 20% ஆஃப் ஆயில் அண்ட் எரிபொருள் இது வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க 90% ஆஃப் கச்சா எண்ணெயை பெரும்பாலும் எல்பிஜியை தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னடா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அமெரிக்காவுக்கு ஃபேவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்டில் இருந்து தான் நம்ம கோட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கே இவ்வளோ பெரிய வார் போயிட்டு இருக்கனால நமக்கு ப்ராப்பரான ஆயில் ரிசோர்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. நம்மளோட டெய்லி அத்தியாவசியமான எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எல்லாத்துலேயுமே பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நமக்கு ப்ராப்பரான ஆயில் கிடைக்கல அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஆயில் டிமாண்டட் ஆகும். இதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பண மதிப்பு வீக்கமாகும். மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் மாறும். ஷேர் மார்க்கெட் அப் சைட் டவுன் சைட்னு மாறிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தங்கம் வெள்ளி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, மக்கள் தங்கம் வெள்ளியை வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் அசெட்டாக பார்க்கறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த போர்னால ரெண்டு சினாரியோ தான் நடக்க போகுது. ஒன்று, இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம டே டு லைஃப்பை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்போம். சப்போஸ் இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வராமல் நீடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் என்னன்றது மேலே இருக்க அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ. ஹேவ் அ குட் ஒன்.